வணக்கம் ஜெரி குக்கரி. வாங்க இன்னைக்கு வெள்ளைச்சோளம் வச்சு பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் நல்லா தண்ணி தொளிச்சு தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சோடா போட்டுக்கோங்க. போட்டுட்டு சைடில் ஒரு பாத்திரத்தில் வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கோங்க. பாகு ரெடி பண்ணுறப்பயே ஏலக்காய், சுக்குத்தூள் போட்டு ரெடி பண்ணி ரெடியான வெள்ளைப்பாகையும் தூக்கி இந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் பாத்திரம் பனியாரக்கல்லை வச்சு பனியாரக்கல்லில் நெய் ஊற்றி ஒவ்வொரு குழியிலே மாவு ஊற்றி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா சுற்றி முருக விட்டு எடுங்க. சுவையான வெள்ளைச்சோளம் பணியாரம் ரெடி. வெள்ளைச்சோள பணியாரம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.